பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா, மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி. ரமேஷ் அவர்களையும் அர்ஜுனன், கிஷோர், யாதவன் அவர்களையும் சதீஷ் அவர்களையும் மருகரன் ஆலோசனை கூட்டம் தற்போது மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் பாஸ்கரன் அவர்கள் உரையாற்றுவார். நமது பாட்டாளி கூட்டத்திற்கு தலைமை வைக்கும் நமது அரசியல் அசன பாஸ்கரன் அவர்கள் வருகிறவர்களை வரவேற்று ஒன்றியத்திற்கு பாக்கியராஜ் மற்றும் பல நம்ம அரபு கட்சிகளுக்கு கொண்டிருக்கக்கூடிய முன்னோடிகள் வருகிறவர்கள் வரவேற்று அண்ணன் அவர்களை பாமக பாஸ்கரன் அவர்களை உரையாற்றவர். இருவேறு திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் போன்ற கட்சிகளில் இருந்து ஒரு மாற்று அரசியலை மக்கள் எதிர்நோக்கி அவர்கள் தான். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால் இன்று ஆளும் வர்க்கம் செய்கின்ற அயோக்கியத்தனத்தையோ தவறு. அன்பு தம்பி பாக்கியராஜ் அவர்களே, இந்த ஒன்றியத்திலே கட்சி பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அரவக்குறிச்சி தொகுதி தலைவர் பழனிசாமி அவர்களே, அர்ஜுனன் அவர்களே, மாவட்ட நிர்வாகி வாசுதேவன் அவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த கட்சியை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் போல் உங்களுக்கு கட்சி தலைமையினுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும். நீங்கள் கடந்த காலத்திலே அரசியல் பண்ணியதில் பல்வேறு
பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறீர்கள், சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். தேர்தல் காலங்களிலும் சரி, மற்ற காலங்களிலும் சரி, அந்த அனுபவத்தை எல்லாம் ஒரு பாடமாக கொண்டு எதிர்வரும் காலத்தில் இந்த அரவக்குறிச்சி பகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக எடுத்து வைக்கின்ற கொள்கைகளை, மது ஒழிப்பு போன்ற கொள்கைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு வலிமையான கட்சியாக மாற்ற வேண்டும். இன்று தமிழ்நாட்டிலே உள்ள அரசியல் கட்சி தலைவர்களிலேயே மிகவும் படித்தவர், நல்லவர், நேர்மையானவர், மத்திய அமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை படைத்தவர், உலக அளவிலே 3 விருதுகளை பெற்றவர். அப்பேற்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாம் தலைமையாக பெற்றிருப்பது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்புமணி அண்ணன் அவர்களுடைய கொள்கைகளை, அவருடைய செயல் திட்டங்களை, அவருடைய சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு சென்று அனைத்து ஊர்களிலும் கட்சி கிளைகளை உருவாக்கி கொடியேற்றி ஒரு வலிமையான கட்சியாக, மாற்று அரசியலை முன்னெடுக்கின்ற கட்சியாக, மக்களுக்கான கட்சியாக, அதுவும் குறிப்பாக உழைக்கின்ற பாட்டாளி மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான, ஏழை எளிய மக்களுக்கான, விவசாய மக்களுக்கான, பெண்களுக்கான, மாணவர்களுக்கான கொள்கைகளை, கோட்பாடுகளை, திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி என்பதை நாம் வெகுவாரி மக்களுக்கு எடுத்து சென்று நம்முடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். தீர்வுகளை கொடுக்கின்ற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியிலே நிர்வாகியாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ளத்தக்கவர்கள், பெருமைப்பட வேண்டும். இதுபோன்ற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலே எங்கும் கிடையாது. சமூக நீதி இருந்தால் பாமக, மது ஒழிப்பு என்றால் பாமக, மாணவர்களுடைய கல்வி இல்லை இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வு ரத்துனா பாமக. பேச வேண்டும், மக்களிடம் கலந்துரையாட வேண்டும், விவாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கட்சி வளரும். அதை கொள்கை ரீதியாக இந்த கட்சியை எடுத்துக்கொண்டு மக்களிடம் சேர்த்து வெகு மக்கள் இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இன்று சிறப்பு இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும்